ஆகாஷவாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். மாற்றுத்திறனாளிகள் நலன்களுக்காக மத்திய அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகள் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள்: மத்திய மாற்றுத்திறனாளிகள் அதிகாரமளித்தல் துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் மற்றும் தொகுப்பாளர் பிரக்யா தியோரா. சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் பங்களிப்பை அதிகப்படுத்துவதற்காகவும் சக மனிதர்களுக்கு சமமான வாய்ப்புகளை அவர்கள் பெறும் வகையிலும் அவர்களது உரிமைகளை வலியுறுத்தும் நோக்கிலும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்படுவதாக கூறி நிகழ்ச்சியை தொடங்கிய தொகுப்பாளர் பிரக்யா தியோரா, குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மாற்றுத்திறனாளி சாதனையாளர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய விருதுகள் வழங்கியதை சுட்டிக்காட்டினார். அவ்விருதுகளின் சிறப்புகள் பற்றி எடுத்துரைக்குமாறு திரு ராஜேஷ் அகர்வாலை தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த திரு ராஜேஷ் அகர்வால், உலகம் முழுவதும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்படுவதாகவும் அதையொட்டி பல ஆண்டுகளாகவே மாற்றுத்திறனாளி சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருவதாகவும் தெரிவித்தார். பல்வேறு தடைகளை கடந்து அவர்கள் சாதனைகளை புரிந்து வருவதாகவும் அந்த வகையில் சில அமைப்புகளும் தனிநபர்களும் முன்மாதிரிகளாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த முறை ராஜஸ்தானில் உள்ள சலும்பார், துங்கர்பூர் மாவட்டங்கள் இவ்விருதுகளை பெற்றன என்றும் அவை இரண்டிலும் பழங்குடியினர் எண்ணிக்கை அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அம்மாவட்டங்களில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை தெளிவுற வரையறை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேசிய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டைகளும் சான்றிதழ்களும் கிடைத்ததை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளதாக அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகை கிடைத்து வருவது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அம்மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் தொழில்நுட்ப உதவிகள் சார்ந்த பல்வேறு நல முகாம்களை நடத்த உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் பிரக்யா தியோரா, மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வுக்காக 16 திட்டங்களை அரசு முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்தார். அத்திட்டங்கள் குறித்த தகவல்களை பகிருமாறு திரு ராஜேஷ் அகர்வாலை அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த திரு ராஜேஷ் அகர்வால், உற்பத்திக்கான இந்தியா என்பது உட்பட பல திட்டங்கள் ஒன்றிணைந்ததாக அவை இருப்பதாக தெரிவித்தார். IIT சென்னை சார்ந்தியங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனமானது கடம் என்ற பெயரில் செயற்கை மூட்டுகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகளில் அந்த சாதனம் என்ன தரத்தில் கிடைக்கிறதோ அதேபோன்று இங்கும் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். மொஹாலியில் உள்ள CSIR உடன் இணைந்து கிட்டப்பார்வைக்கான கண்ணாடிகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக திரு ராஜேஷ் அகர்வால் குறிப்பிட்டார். பார்வை குறையுடைய குழந்தைகள் எளிதாக வாசிக்க இக்கண்ணாடிகள் உதவுவதாக தெரிவித்தார். முதியோருக்கும் இதேபோன்ற பலன்கள் கிடைக்கும் வகையில் அவை தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் அதிக திறன் கொண்ட கண்ணாடிகள் லேசான எடை கொண்டதாகவும் வலுவானதாகவும் இருக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறினார். வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்புகளை பெறும் வகையில் சைகை மொழி வாயிலாக சில திறன் மேம்பாட்டு படிப்புகள் கற்றுத்தரப்படுவதாக குறிப்பிட்டார். அதையடுத்து 2015ஆம் ஆண்டு முதல் 9 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டம் மூலமாக தகவல் தொடர்பு, சுற்றுச்சூழல் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்டவற்றில் நிகழ்ந்த மேம்பாடுகள் குறித்து தெரிவிக்குமாறு தொகுப்பாளர் பிரக்யா தியோரா கேட்டுக் கொண்டார். அதனை கேட்டதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்ட நிலையை தற்போது நம் நாடு அடைந்து வருவதாக கூறி திரு ராஜேஷ் அகர்வால் பதிலளிக்க தொடங்கினார். 2017ஆம் ஆண்டு முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அதன்படி 3 அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தர முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கட்டிடங்கள், அதில் இருக்கிற அறைகள், செல்வதற்கான பாதைகள், மின் படிக்கட்டுகள் மற்றும் மின் தூக்கிகள் உள்ளிட்டவை மாற்றுத்திறனாளிகளுக்கேற்ப அமைக்கப்படுவது அதில் முதலாவதாகும் என்று திரு ராஜேஷ் அகர்வால் குறிப்பிட்டார். அவர்களுக்கேற்ற நடைபாதைகள், சாலை வசதிகள் செய்து தரப்படுவது 2வது அம்சமாகும் என்று கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கேற்ற டிஜிட்டல் சாதன பயன்பாட்டை நிர்ணயிப்பது 3வது அம்சமாகும் என்று அவர் கூறினார். டிஜிட்டல் சாதனங்கள் காட்சி சூழல் சம்பந்தப்பட்டதாக மாற்றப்பட்ட பிறகு அதனை அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தும் வகையில் மாற்றுவது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இன்றைய சூழலில் விளையாட்டு மைதானங்கள், நிகழ்ச்சி அரங்குகள், திரையரங்குகள் என்று அனைத்து இடங்களும் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் மாற்றப்பட வேண்டிய தேவை உருவாகியிருப்பதாக திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார்.
உதாரணமாக, நடக்க இயலா குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் ஒரு திரையரங்கினுள் சக்கர நாற்காலி கொண்டு நுழைவதற்கும், பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் திரைப்படத்தின் 100% ஒலி வடிவத்தை கேட்கச் செய்வதற்கும், செவித்திறன் மற்றும் பேச இயலா மாற்றுத்திறனாளிகள் சைகை மொழி மூலம் திரையில் ஓடும் படத்தின் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் என்று சராசரி மனிதர்கள் பயன்படுத்துகிற அனைத்து இடங்களும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக உபயோகிக்கும் விதத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதனை நோக்கிய பயணத்தில் இன்னும் நிறைய பணிகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டியிருப்பதாக திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்புகளையும் தொழில் தொடங்கும் வசதிகளையும் பெறும் வகையில் அரசு என்னென்ன வழிகளில் ஊக்கப்படுத்தி வருகிறது என்று தொகுப்பாளர் பிரக்யா தியோரா கேள்வி எழுப்பினார். அதற்கு, அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வியை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவதற்கு அரசு முன்னுரிமை தந்து வருவதாக கூறி திரு ராஜேஷ் அகர்வால் தமது பதிலை தொடங்கினார். சாதாரண பள்ளிகளில் எல்லா குழந்தைகளோடும் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் பயிலுவதை விட சிறப்பு பள்ளிகளில் இருக்கும் ஆசிரியர்கள் அவர்களது தேவைகளை மிகச்சரியாக அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் செவித்திறன் மற்றும் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்காக 4000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் அரசு மற்றும் தனியார் சார்பில் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அங்கு கிடைக்கும் கல்வியும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வெளியுலகை எதிர்கொள்வதற்கு வகை செய்வதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது மிகுதியான தனியார் நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பினை வழங்க முன் வருவதாக திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள், கணினி மென்பொருட்கள், மொபைல் சாதனங்களில் பயன்படுத்தக்கூடிய செயலிகளை அமைத்து தரும்போது அவர்களது செயல்பாடு சாதாரண மனிதர்களுக்கு இணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அந்த பிரச்சினையையும் அதற்கு தீர்வு காண்பதற்கான தொடக்க புள்ளியையும் எப்போது கண்டறிகின்றனர் என்று திரு ராஜேஷ் அகர்வாலிடம் தொகுப்பாளர் பிரக்யா தியோரா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திரு ராஜேஷ் அகர்வால், அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது பெற்றோருக்கு நிச்சயம் கடினமானது என்றும், அதே நேரத்தில் அதற்கு தீர்வுகளும் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறிந்து வருவதாகவும் தெரிவித்தார். தங்களது குழந்தையின் நிலையைக் கண்டு சமூகமும் அக்கம் பக்கத்தினரும் என்ன நினைப்பார்களோ என்பதே அவர்களது கவலையாக இருக்கும் என்று கூறினார். ஆனால் அப்பிரச்சினைக்கான தீர்வினை சம்பந்தப்பட்ட பெற்றோர் கண்டறிவதற்கான தொடக்கமும் அதுவே என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோருக்கென்று தனியாக குழுக்கள் உள்ளன என்றும் அவற்றோடு இணைந்து அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இதற்கென்று ஹெல்ப் லைன்களும் செயல்பட்டு வருவதால் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் நிலை குறித்து முன்னரே உதவிகளை பெறுகிற சூழல் நிலவி வருவதாக அவர் கூறினார். அதையடுத்து நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்க மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற கருப்பொருளை செயல்படுத்தும் பயணத்தை அரசு மேற்கொண்டிருப்பதாக தொகுப்பாளர் பிரக்யா தியோரா தெரிவித்தார். அது தொடர்பான உங்களது கருத்துக்களை பகிர வேண்டும் என்று திரு ராஜேஷ் அகர்வாலை அவர் கேட்டுக் கொண்டார். அதற்கு மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர் தொடங்கி அது தொடர்பான நலச் செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள், நிறுவனங்கள், ஆர்வலர்கள் என அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு பாய்ச்சலை நிகழ்த்த வேண்டும் என்று திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி சாதனையாளர்களை அக்குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களது தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தற்போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல் குறைபாடுகள் உடைய பணியாளர்களுக்கு ஏற்ற சூழலை சில நிறுவனங்கள் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் உற்பத்தி திறன் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி பணியாளரின் திறனை அதிகரிப்பதற்கான பணிகளை எந்தவொரு நிறுவனத்துடனும் இணைந்து மேற்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். அதையடுத்து மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் போல வாழ்வதற்கேற்ற சூழலை உருவாக்க அவர்களைப் போலவே அரசும் தனியார் நிறுவனங்களும் சமூகமும் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் முழு வீச்சுடன் செயல்பட்டு வருவது பாராட்டுதலுக்கு உரியது என்று தொகுப்பாளர் பிரக்யா தியோரா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்புகள், தங்கும் இடங்களை கண்டறிவதற்கான சூழல் தற்போது பெருகி இருப்பதாக அவர் கூறினார். அவர்களது நலன் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மத்திய மாற்றுத்திறனாளிகள் அதிகாரமளித்தல் துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வாலுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் பிரக்யா தியோரா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.